திருப்பத்தூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட 83 லட்சம் மதிப்பில் புதிய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, ஊராட்சி மன்ற அலுவலகம் மற்றும் அங்கன்வாடி கட்டிடங்கள் திறப்பை சட்டமன்ற உறுப்பினர் ஏ. நல்லதம்பி துவக்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் 83 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடங்களும் ஒரு அங்கன்வாடி மைய கட்டிடமும் திறந்து வைக்கப்பட்டது. திருப்பத்தூர் ஒன்றியம் காக்கானம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட சிங்கபாளையம் பகுதியில் குழந்தைகள் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கூட்டமைப்பு மேம்பாடு திட்டத்தின் கீழ் புதியதாக கட்டப்பட்டுள்ளது. மேலும் அதேபோல கந்தளி ஒன்றியம் கிழக்கு ரத்தினவாடி ஊராட்சியில் புதிய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடமும் அங்கன்வாடி மைய கட்டிடமும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டிடங்களை திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி நேரில் கலந்து கொண்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியானது தலைமை கந்தளி ஒன்றிய துணை சேர்மன் மோகன்குமார் தலைமையில் நடைபெற்றது. பின்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் மக்கள் நலனை முன்னிட்டு பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பொதுமக்களுக்கு எண்ணற்ற நல்ல திட்டங்களை வழங்கி வருவது திராவிட மாடல் ஆட்சி என்பதை பெருமையுடன் கூறுகிறேன். கிராமப்புற மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கந்தளி ஒன்றிய குழு தலைவர் திருமதி திருமுருகன், கந்தளி ஒன்றிய செயலாளர் குணசேகரன், முருகேசன், மோகன்ராஜ், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் மாவட்ட செய்தியாளர் கேப்டன் சி. ரமேஷ்.